கிருஷ்ணா நதிநீர் பெறும் விவகாரம் தொடர்பாக ஆந்திர மாநிலம் தலைநகர் அமராவதிக்கு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்திப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். தமிழகத்திற்கு சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கிருஷ்ணா நதிநீர் திட்டம். தற்போது கிருஷ்ணா நதிநீர் பெறும் விவகாரத்தில் கோடை காலம் தொடங்கவிருப்பதாக இன்னும் ஒரு மாத காலத்திற்கே சென்னையின் குடிநீருக்கு நீராதாரம் இருக்கிறது என்ற ஒரு புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் சென்னைக்கு குடிநீர் தேவைப்படுகிறது. இதனையடுத்து தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்திப்பதற்காக ஆந்திர தலைநகர் அமராவதிக்கு சென்றிருக்கிறார். கிருஷ்ணா நதிநீர் பெறும் விவகாரம் குறித்து அவரிடம் கோரிக்கைகளை முன்வைப்பார் என்றும் இந்த சந்திப்பின் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணா நதிநீர் பெறும் விவகாரம் தொடர்பாக தமிழக ஆந்திர முதல்வர்களுக்கான சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இது பற்றியான விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முதல் முறையாக தமிழக முதல்வர் கிருஷ்ணா நதிநீர் பெறும் விவகாரத்திற்காக ஆந்திரா சென்று முதல்வரை சந்திக்கவிருப்பது இதுதான் முதல் முறை. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் ஸ்டாலின். கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது வந்துவிட்டார். ஆந்திர மாநிலத்தின் தற்காலிக தலைமைச் செயலகம் விஜயவாடா நகரில் அமைந்துள்ளது. அந்த தலைமைச் செயலகத்தில் தான் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவினர் தற்போது ஆந்திர மாநிலத்திற்கு வந்துள்ளனர். 14 பேர் கொண்ட குழுவை பொறுத்தவரை பார்த்தால் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். அதே போல பொதுப்பணித்துறை செயலர் பிரபாகர், தலைமைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் என முக்கிய அதிகாரிகள் தற்போது இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தொடர்பாக தான் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பருவ காலத்திற்கு, அதாவது ஜனவரியில் இருந்து ஏப்ரல் மாதத்திற்கு ஆந்திர அரசு வழங்க வேண்டிய அந்த 4 டிஎம்சி நீரானது கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை குறிப்பிட்ட ஒரு அளவு மட்டுமே ஆந்திரா மாநிலத்திலிருந்து அந்த கிருஷ்ணா நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது நிலையில் பார்த்தோம் என்றால் வினாடிக்கு 1200 கன அடியானது தற்போது கிருஷ்ணா கண்டலேறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் இந்த விவகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால் கிருஷ்ணா நதிநீரானது தமிழகத்திற்கு வருடத்திற்கு 12 டிஎம்சி தண்ணீரானது கிடைக்கப்பெற வேண்டும். 2 பருவங்களில் அது ஆந்திர மாநிலத்திலிருந்து திறந்துவிடப்படும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஜூலையில் இருந்து அக்டோபர் வரை 8 டிஎம்சியும், ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை 4 டிஎம்சி தண்ணீரையும் ஆந்திரா அரசு வழங்க வேண்டும். ஆனால் கடந்த 34 ஆண்டுகளாக இந்த ஒப்பந்தமானது 1983ஆம் ஆண்டு போடப்பட்டது. எம்ஜிஆர் என்டிஆர் முதல்வராக இருந்து போடப்பட்ட தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட இந்த கிருஷ்ணா நதிநீர் பங்கீடை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த 34 ஆண்டுகளில் 12 டிஎம்சி நீரானது முழுமையாக ஆந்திர அரசிடமிருந்து வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழக முதல்வர் நேரடியாகவே ஆந்திர முதல்வரை சந்தித்து வலியுறுத்துவதற்கு இங்கு வந்துள்ளார். இதுவரை நாம் பார்த்தோம் என்றால் கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சர்கள் கடிதத்தின் வாயிலாக கிருஷ்ணா நதி நீரை பெறுவதற்கு பல்வேறு விதமான வலியுறுத்தல்களை அளித்திருந்தாலும் தமிழக முதல்வர் நேரடியாக வரலாற்றில் முதல் முறையாக நேரடியாக ஆந்திர மாநிலத்திற்கே வந்து மாநில முதலமைச்சரை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த விவகாரத்தில் ஒரு இறுதி வடிவமானது இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக கிடைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஒப்பந்தம் போட்டதிலிருந்து இந்த கண்டலேறு அணை பராமரிப்பு, அதே போல நீர்வள இடங்களுடைய சீரமைப்பு என பல்வேறு விஷயங்களில் ஆந்திரா தமிழகம் இணைந்துதான் செயல்பட வேண்டும். அந்த வகையில் தமிழகம் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கான இந்த பேச்சுவார்த்தை மூலமாக அந்த பிரச்சனையிலும் ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட்டு நிலுவைத் தொகையை தமிழக அரசு செலுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்போதைய நிலையில்
சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு 3 டிஎம்சி நீரை ஆந்திர அரசு தமிழகத்திற்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் நேரடியாக ஆந்திர அரசின் அதிகாரிகளை கேட்டபொழுது அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து இதுதான். அதாவது நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தீர்வு எட்டப்பட்டு உடனடியாக சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 3 டிஎம்சி தண்ணீர் ஆந்திர அரசு கிருஷ்ணா நதி மீதாக அளிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக கடந்த காலங்களில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இந்த விவகாரத்தில் இருந்தாலும் 2 முதல்வர்கள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தீர்வை எட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இந்த பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. ஆந்திர அரசு சார்பிலும் உயர் அதிகாரிகள் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர், அதே போல நீர்வளத்துறை செயலர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகிப்பவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளார்கள். 2 மாநிலத்தில் உள்ள குறைபாடுகள் உடனடியாக கண்டறியப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் உங்களுடைய கேள்வியில் குறிப்பிட்டது போல சென்னையை பொறுத்தவரை தற்போதைய நிலையில் முழுவதுமாக வடகிழக்கு பருவமழை முழுவதுமாக பொய்த்துள்ள காரணத்தினால் 4 முக்கிய நீர்த்தேக்கங்களான செம்பரம்பாக்கம், சோழவரம், புழல், பூண்டி என 4 நீர்த்தேக்கங்களிலும் நீரின் அளவானது முழுவதுமாக குறைந்துவிட்டது. அதே போல நிலத்தடி நீர்மட்டமும் சென்னையில் ஒவ்வொரு நாளும் குறைந்து வரும் காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படும் நிலையில் தமிழக முதல்வர் நேரடியாக ஆந்திர முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு எட்டப்பட்டால் நிச்சயமாக இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது அறவே நீங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர அரசு 3 டிஎம்சி நீரை உடனடியாக வழங்கும் பட்சத்தில் அடுத்ததாக சென்னை எதிர்கொள்ளக்கூடிய இந்த குடிநீர் தட்டுப்பாடு என்பது இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின், ஒரு தமிழக முதல்வரே கிருஷ்ணா நதிநீர் பங்கீட்டு விவகாரத்திற்காக ஆந்திர முதல்வரை சந்திக்கிறார். 2 முதல்வர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு தற்போது நிகழ்ந்து வருகிறது. மாநில முதல்வரே சென்று நதிநீர் கோர வேண்டும் என்கிற அளவிற்கு இந்த விவகாரம் வலுவானதாக இருக்கிறதா? நிச்சயமாக வசந்த், அதாவது வடகிழக்கு பருவமழை முழுவதுமாக பொய்த்து போன காரணத்தினால் தமிழகம், சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களும் தற்போது வறட்சி தமிழகத்தை பொறுத்தவரை வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் விவசாயம் இல்லை என்றாலும் குடிநீர் என்பது மிகவும் ஒரு அத்தியாவசியமான தேவை. நிச்சயமாக இன்னும் ஒரு மாதத்துக்கு பின்பாக குடிநீர் தட்டுப்பாடு என்பது பெரிய அளவில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் கடந்த 9ஆம் தேதி, ஜனவரி 9ஆம் தேதி ஆந்திர முதல்வருக்கு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உடனடியாக கிருஷ்ணா நதி நீரை திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வலியுறுத்தி ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்திற்கு பிரதிபலனாக அடுத்த நாளே ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிருஷ்ணா நதி நீர் கண்டலேறு அணையில் இருந்து 1000 கனஅடி நீரானது வினாடிக்கு திறந்துவிடப்படும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதன் பிறகு நேற்று இரவு கூட 200 கனஅடி இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த அந்த பேச்சுவார்த்தை முடிவான பிறகு 200 கனஅடி நீர் கூடுதலாக நேற்று முதல் திறந்துவிடப்படுகிறது. தற்போது நிலையில் கண்டலேறு அணையில் இருந்து 1200 கனஅடி நீரானது வினாடிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டுதான் நேற்றைய முன்தினம் கூட தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை அமைச்சர், செயலர், அதே போல முக்கிய துறைகளை சேர்ந்த செயலர்கள் என பல்வேறு உயர் அதிகாரிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் வைத்துதான் ஆந்திர முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ற ஒரு முடிவானது எட்டப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலர் வட்டாரங்கள் கருதின. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அந்த கூட்டத்திற்கு பிறகு முடிவெடுக்கப்பட்டு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் அந்த நேரமானது கேட்கப்பட்டு தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2 மாநில முதல்வர்களும் பேசி தீர்க்க வேண்டிய பல்வேறு விவகாரங்கள், இந்த கிருஷ்ணா நதி நீர் பங்கீடு விவகாரத்தை பொறுத்தவரை பல்வேறு இடையூறுகள் உள்ளன. குறிப்பாக கண்டலேறு அணையிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் தமிழக எல்லையை கிருஷ்ணா நதி நீர் அடைய வேண்டும் என்றால் 152 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அந்த 152 கிலோமீட்டர் பயணத்தின் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகளும் இருந்தன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆந்திர மாநில விவசாயிகள் அந்த கிருஷ்ணா நீர் வழித்தடங்களில் அந்த வழித்தடத்தில் பம்ப் செட் மூலமாக தங்களுடைய விவசாயத்திற்கு நீரை எடுத்துக்கொண்டதாக ஒரு சில பிரச்சனைகள் எழுந்தன. அது கூட பிரத்யேகமாக நம்முடைய புதிய தலைமுறையில்
ஒளிபரப்பினோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அந்த பிரச்சனையும், அந்த விவசாயிகள் பம்ப் செட் மூலமாக தண்ணீர் எடுக்கும் பிரச்சனையும் உடனடியாக களைவதற்கு இந்த பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. நிச்சயமாக சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சர் உட்பட உள்ளிட்ட 14 பேர் சேர்ந்த கொண்ட குழு தற்போது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவுக்கு சென்றிருக்கிறது. இரு மாநில முதல்வர்களுக்கான சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது.